இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். 2000 வருஷமா ஒவ்வொரு நாளும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில கோடிக்கணக்கான மக்கள் ஒரு குறிப்பிட்ட சடங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆமா, ஒரு நாளும் தவறாமல் இது நடக்குது. கரெக்ட். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தோணலாம், மனிதர்கள் எத்தனையோ பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்க, இதுல எந்த அப்படி ஒரு புதுமை அப்படின்னு. நிச்சயமா தோணும். ஏன்னா வெளியிலிருந்து பாக்குறப்போ அது ஒரு சாதாரண உணவு பகிர்வு மாதிரி தான் தெரியும். ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்க இத ஒரு கடந்த காலத்தோட நினைவா மட்டும் செய்யல. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒற்றை வரலாற்று நிகழ்வு இந்த நிமிஷமும் அவங்க கண்முன்னே மீண்டும் நடப்பதா அவங்க ஆழமா நம்புறாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். காலத்தை அப்படியே ஒரே வைக்கிற அல்லது பின்னோக்கி இழுக்கிற ஒரு செயல்பாடு இது. கண்டிப்பா. அந்த செயல்பாடு எங்கிருந்து தொடங்குச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன அப்படிங்கறத தேடிதான் இன்றைய நமது ஆழமான அலசல் பயணிக்க போகுது. இந்த உரையாடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இந்த தேடல் நிச்சயமா ஒரு வரலாற்று மற்றும் தத்துவார்த்தமான ஒரு மாபெரும் புதிர அவிழ்க்கிற அனுபவமா இருக்க போகுது. ஏன்னா நாம் காலத்தின் எல்லையை தாண்டி பேச போறோம். ஆமா, இப்போ இன்றைய நமது நோக்கம் மிக தெளிவானது. நம்மிடம் மிகவும் சுருக்கமான ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்களில் நடைபெறும் திருப்பலி அல்லது நற்கருணை அப்படிங்கிற வழிபாட்டின் ஆணிவேர் எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிற ஒரு சிறு பத்தியை தான் நாம் இன்னைக்கு விரிவாக பிரித்து பார்க்க போறோம். நீங்க சொன்ன அந்த விரிவாக பிரித்து பார்ப்பது அப்படிங்கிற அணுகுமுறை ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சமயங்கள்ல மிக சிறிய வாக்கியங்களுக்குள்ளதான் மிகப்பெரிய வரலாற்று உண்மைகளும் புதிஞ்சிருக்கும். உண்மைதான். இந்த உரைக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவுபடுத்தல நாங்க வழங்கிடுறோம். இது அடிப்படையில ஒரு மதசார்பான இறையியல் உரை அப்படிங்கறத நாம் அறிவோம். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த உரையாடல முன்னெடுக்கும் நாம் இதுல எந்த விதமான சார்பும் இன்றி ஒரு வரலாற்று ஆய்வாளரின் கண்ணோட்டத்தோடு இதை அணுக போறோம். இந்த உரை என்ன சொல்லுதோ அதை அதுல உள்ளவாறே அலச போறோம். இதுல சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நாம் ஆதரிக்கவோ விமர்சிக்கவோ இல்ல, அது முன்வைக்கும் தர்க்கம் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் புரிஞ்சுக்க போறோம். அது ரொம்ப சரியான ஒரு அணுகுமுறை. ஏன்னா இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு உரையை திறந்த மனசோடு அணுகும்போதுதான் அதனுள் புதிந்துள்ள சிந்தனையை நாம முழுமையா புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படிதான் நாம இதை தொடங்க போறோம். இந்த மூல உரை ஒரு நேரடியான கேள்வியுடன் தொடங்குது. திருப்பலி எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற கேள்விக்கு அது இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தொடங்குது அப்படின்னு அந்த உரை சொல்லுது. ஆனா அங்கு ஒரு முக்கியமான வார்த்தையை நாம கவனிக்கணும். கரெக்ட். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த உரை அவரை ஒரு சாதாரண வரலாற்று நாயகனாகவோ அல்லது ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவோ மட்டும் குறிப்பிடல. அவரை இறைவன் மனிதன் அப்படின்னு ஒரே சொல்லில் இணைத்து குறிப்பிடுது. அதாவது இங்கிலீஷ்ல காட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்குதான் இந்த உரையின் முதல் பெரிய தத்துவம் முடிச்சு அவிழ்க்கப்படுது. அது என்ன தத்துவம் முடிச்சு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ இறைவன் மனிதன் அப்படிங்கிற இந்த இரட்டை அடையாளம் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. மூல உரை அவரை வெறும் இறைவனாக மட்டும் காட்டல, அதே போல வெறும் மனிதராகவும் சுருக்கிடல. இரண்டு தன்மைகளும் 100% முழுமையாக இணைந்த ஒருவராக அவர் அடையாளப்படுத்துது. ஓ, அப்போ இரண்டுமே முழுமையா இருக்குன்னு அந்த உரை பதிவு செய்யுது. ஆமா, இது ஏன் அந்த உரை இவ்வளோ அழுத்தமா பதிவு செய்யுது அப்படிங்கறத நாம சிந்திக்கணும். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்புமை தோணுது. இத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு மிகச்சிறந்த நாவலாசிரியர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி. அவர் ஒரு பெரிய கதையை உருவாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துல தனது கதை மாந்தர்கள் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கொள்றத பாக்குறாரு. அப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா, தனக்குத்தானே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த நாவலுக்குள்ளேயே தானும் ஒரு மனிதராக நுழைஞ்சு அந்த கதாபாத்திரங்களை காப்பாத்துறாரு. ரொம்ப அருமையான உதாரணம் இது. அவர் அந்த கதையின் ஆசிரியராகவும் இருக்காரு, அதே சமயம் அந்த கதைக்குள் ஒரு மனிதராகவும் இருக்கிறாரு. இந்த இறைவன் மனிதன் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை அந்த உரையின் அடிப்படையில் இப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கலாம். இந்த ஒப்புமை அந்த உரையின் தர்க்கத்தை மிக எளிமையா புரிய வைக்குது. அந்த ஆசிரியர் நாவலுக்குள் நுழையும் போது அவர் அந்த உலகத்தின் விதிகளுக்கு உட்படுறார்.
அவருக்கு பசி எடுக்கும், வலிகளை உணர்வார். ஆனா அதே வேளையில அந்த உலகத்தை தாண்டிய ஒரு அதிகாரமும் அவரிடம் இருக்கும் இல்லையா? கரெக்ட், அதேதான். மூல உரை இயேசுவை அப்படிதான் பாக்குது. அவர் மானுட வரலாற்றிற்குள், காலத்தின் ஓட்டத்திற்குள் நுழைந்த ஒரு சக்தி அப்படிங்கறத இந்த ஒற்றை வார்த்தை உணர்த்துது. சரி, அப்படியென்றால் இந்த நாவலாசிரியர் கதைக்குள் நுழைந்து விட்டார். அடுத்து என்ன செய்யறாரு? அந்த உரை குறிப்பிடும் அடுத்த வரலாற்று நிகழ்வுக்கு வருவோம். சொல்லுங்க. இந்த இறைவன் மனிதன் திருப்பலியை எப்போது வெளிப்படுத்தினார் அப்படின்னு அந்த உரை சொல்லுதுன்னா, இறுதி இராவுணவில் அப்படின்னு சொல்லுது. அதாவது அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாகவே இந்த நிகழ்வு நடக்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியே வருது. சிலுவையில நடக்கும் தியாகம் தான் பிரதானமானது அப்படின்னா, அதை செய்து முடிச்ச பிறகு அதை வெளிப்படுத்தி இருக்கலாமே. ஒரு மாபெரும் காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு இத நினைவில் வச்சுக்கோங்கன்னு சொல்றதுதான் வழக்கம். கண்டிப்பா, அதுதான் இயல்பான மனித மனநிலை. ஆனா சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாகவே அந்த இறுதி இராவுணவில் ஏன் இதை அவர் தோற்றுவிக்க வேண்டும்? இது அந்த குறிப்பின் மையக் கருத்தை புரிஞ்சுக்க உதவும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு விஷயத்த முன்கூட்டியே திட்டமிடுவதற்கும் தற்செயலா நடந்த பிறகு அதை பற்றி பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது இது ஒரு பிளான் பண்ண விஷயம்னு சொல்றீங்களா? ஆமா, மூல உரை பயன்படுத்தும் வார்த்தையை உற்று நோக்கினா அவர் அதை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல இன்ஸ்டிடியூட்டட் அப்படிம்பாங்க. ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு அமைப்பையோ திட்டமிட்டு உருவாக்குவது போன்ற ஒரு வார்த்தை இது. ஓஹோ, அதாவது ஏதோ நிலைமை கைமீறி போய் அவர் சிலுவையில அறையப்பட போறாரு, தற்செயலா ஏதோ நடந்துடுச்சு அப்படின்னு இல்லாம ஒரு தெளிவான திட்டத்துடன் செய்யப்பட்ட ஒண்ணு அப்படின்னு இந்த உரை சொல்லுதா? மிக சரியா சொன்னீங்க. சிலுவை மரணம் என்பது ஒரு விபத்து கிடையாது. அது ஒரு அரசியல் தோல்வியும் கிடையாது. மாறாக அது உலகை பாவம் மற்றும் மரணத்திலிருந்து மீட்பதற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தியாகம் அப்படின்னு அந்த உரை நிறுவுது. பாவம் மற்றும் மரணத்திலிருந்து உலகை மீட்பதற்காக, இதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள். ஆமா, அவர் அந்த தியாகத்தை செய்வதற்கு முன்பே அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த தியாகத்தை அவங்க எப்படி தங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இறுதி இரா உணவில் அவர் தோற்றுவித்தார். ஒரு மாபெரும் மீட்பு நடவடிக்கைக்கான ஒரு ஒப்பந்தம் அங்கே கையெழுத்தாதுன்னு கூட சொல்லலாம். இது கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஒரு முழு உலகத்தின் விதியையும் மாற்றுவதற்கான ஒரு செயல் சிலுவையில நடக்குதுன்னு உரை கூறுது. ஆனா அதற்கான ஒரு தொடக்க புள்ளி ஒரு சாதாரண மேசையை சுற்றி அமர்ந்திருக்கும் போது கொடுக்கப்படுது இல்லையா? நீங்க சொல்றது சரிதான். இறுதி இரா உணவு என்பது அந்த பெரும் தியாகத்தின் முன்னறிப்பாகவும் அதற்கான ஒரு ஆன்மீக ஒப்பந்தமாகவும் அங்கு செயல்படுது. அங்கு பகிரப்படும் அப்பமும் திராட்சை ரசமும் வரப்போகும் தியாகத்தின் அடையாளங்களாக மாறுது. ஓ, அப்ப சிலுவையில நடப்பது ஒரு தனி மனிதனின் வரணமாக மட்டும் பார்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் இதை முன்கூட்டியே செஞ்சிருக்காரு. கரெக்ட். அது மனித குலத்தின் ஆன்மீக பசியை தீர்க்கும் ஒரு அருளாக மாற வேண்டும் என்பதற்காகவே அதை ஒரு உணவு பகிர்வின் வடிவத்தில் அவர் தோற்றுவிக்கிறார். சரி, ஆசிரியர் நாவலுக்குள் நுழைந்துட்டாரு, தியாகத்திற்கான திட்டத்தையும் வகுத்துட்டாரு. ஆனா அந்த நாவலின் கதை பல நூற்றாண்டுகளாக தொடருதே. அவர் சிலுவையில மரித்த பிறகு அடுத்த தலைமுறைக்கு அவர் எப்படி தன்னை கடத்துகிறார்? அங்குதான் இந்த உரையின் அடுத்த மிக முக்கியமான வார்த்தை வருது. ஆமா, இந்த ஆழமான அலசலின் இரண்டாவது பகுதிக்கு நாம நகரலாம். திருப்பலியும் நற்கருணையும் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு உரை வழக்குது. சிலுவையின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காக மட்டும் இல்லாம அதை தொடரச் செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு உரை கூறுது. இங்குதான் நாம் மிக கவனமா இருக்கணும். மூல உரை பயன்படுத்தும் அந்த வார்த்தைகள் பெரும் சிந்தனைக்கு உரியவை. தொடரச் செய்வது அப்படிங்கிற சொல் ஒரு மாபெரும் உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்துது. இங்கே நான் நேயரின் சார்பாக கொஞ்சம் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க போறேன். தாராளமா கேளுங்க. இப்போ நாமெல்லாம் நினைவு கூறுதல் அப்படின்னா என்ன நினைப்போம்? ஒரு பெரிய அரசியல் தலைவரோ ஒரு சுதந்திர போராட்ட வீரரோ இறந்துட்டா அவரது நினைவுனால நாம் என்ன செய்வோம்? அவர் சிலைக்கு மாலை அணிவிப்போம், ஒரு நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்துவோம். ஆமா, அது ஒரு சாதாரண அஞ்சலி. அதானே, இதெல்லாமே நடந்து முடிந்த ஒரு பழைய நிகழ்வை வருடத்திற்கு ஒரு முறை நினைத்து பார்க்கும் நிகழ்வுதானே. அந்த அடிப்படையில பார்த்தா கொஞ்சமாக அப்பமும் திராட்சை ரசமும் சாப்பிடுவதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? அதாவது இது வெறும் குறியீடு மட்டும்தானான்னு கேக்குறீங்க? ஆமா, ஒரு ரொட்டியும் திராட்சை ரசமும் எப்படி அந்த அசல் தியாகத்தின் தொடர்ச்சியாக மாற முடியும்? உரை வேறு எதையாவது வாதிடுகிறதா? நீங்க கேட்கறது ரொம்ப ஆழமான தர்க்க ரீதியான கேள்வி. உலகெங்கிலும் உள்ள பல நினைவு சின்னங்கள் கடந்த காலத்தை பற்றிய ஒரு மரியாதையை வெளிப்படுத்தும் நிகழ்வுகள் தான். ஆனா நம் கையில் உள்ள இந்த மூல உரை வெறும் குறியீடை பற்றி பேசல.
வேற எதை பத்தி பேசுது? அது தொடரச் செய்வது என்ற மிக வலிமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. இங்கிலீஷ்ல பெர்பச்சுவேட் அப்படிம்பாங்க. அந்த உரையின் தத்துவப்படி இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த அசல் சிலுவை மரணத்தின் வெறும் பிரதிபலிப்பல்ல, அது அந்த அசல் நிகழ்வின் நீட்சி. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு நிமிஷம், கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் எப்படி நிகழ்காலத்தின் நீட்சியாக இருக்க முடியும்? காலம் என்பது முன்னோக்கிதானே செல்லும். இத இப்படி புரிஞ்சுக்க முயல்வோம். நீங்க ஒரு வரலாற்று நிகழ்வின் ஆவணப்படத்தை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு, அது கடந்த காலம். ஆனா நீங்க ஒரு நேரடி ஒளிபரப்ப, அதாவது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது, ஓ, அந்த செயல்பாடு எங்கோ ஒரு இடத்துல இப்போ நடந்து கொண்டிருக்கு, நாமும் அதுடன் இணைந்திருக்கோம். அதேதான். இந்த மூல உரையின் தர்க்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இறைவன் மனிதன் என்பதால் அவருடைய தியாகம் காலத்தின் வரம்புகளுக்குள் சிக்குவதில்லை. அட, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, திருப்பலி என்ற செயல்பாட்டின் மூலமாக அந்த சிலுவை மரணம் என்ற வரலாற்று நிகழ்வு ஒவ்வொரு முறையும் நிகழ்காலத்திற்கு ஒரு நேரடி ஒளிபரப்பை போல உயிர்ப்புடன் கொண்டு வரப்படுதுன்னு அது வாதிடுது. ஓஹோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்த ஒரு தியாகத்தை காலம் என்ற ஒட்டுமொத்த வரைபடத்திற்கும் இழுத்துச் செல்லும் ஒரு ஏற்பாடு இதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா. இது ஒரு வகையான டைம் மெஷின் போன்றதுன்னு கூட சொல்லலாமா? காலம் என்ற எல்லையை தாண்டி அந்த பழங்காலத்து செயலை இன்றைய மனிதர்களின் கைகளுக்கு கொண்டு வருவது. அபாரமான சிந்தனை. இது வரலாற்றை வெறும் தகவலா பார்க்காம ஒரு வாழும் அனுபவமா பாக்குது. ஒரு காலத்துல சிந்தப்பட்ட இரத்தம் எல்லா காலங்களுக்குமான அருளா எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த தொடரச் செய்வது என்ற சொல். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும், இது ஏன் வெறும் ஒரு வரலாற்று அஞ்சலி அல்ல அப்படின்னு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் இன்றும் நேரடியாக தொடரும் ஒரு உயிர்ப்புள்ள நிகழ்வாக கருதப்படுவது வரலாற்றுல எவ்வளவு தனித்துவமானது என்பதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப தனித்துவமானதுதான். அந்த நற்கருணை என்பது அந்த ஆசிரியர் விட்டுச் சென்ற ஒரு நேரடி தொடர்பு சாதனம் போல செயல்படுது. அதை கையில் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த வாசகன் ஆசிரியரோடு நேரடியாக தொடர்பு கொள்றான். சரி, இப்போ நாம் இந்த உரையாடலின் இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். இந்த செயல்பாடு எவ்வளவு காலத்திற்கு நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளைக்கு உரையாடல் நகருது. இது ரொம்ப முக்கியமான பகுதி. மூல உரையின் கடைசி வரி என்னை மிகவும் யோசிக்க வச்சது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிற நேரடி மேற்கோள உரை குறிப்பிடுது. ஆனா அதுக்கு முன்பாக இது யுகங்கள் முழுவதிலும் காலத்தின் முடிவு வரை தொடரப்பட வேண்டும் அப்படின்னு உரை மிக தெளிவாக கூறுது. ஆமா, காலத்தின் முடிவு வரை, until the end of time. ஒரு மனிதர் தான் இறப்பதற்கு முன்பு தனது சீடர்களிடம் ஒரு சடங்கை சொல்லிக் கொடுத்து உலகமே அழியும் வரை இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்வது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? இது உணர்த்துவது என்ன? இதை நாம் ஒரு பெரிய மானுடவியல் பின்னணியோடு இழைத்து பார்த்தால்தான் அந்த வார்த்தைகளின் நிஜமான எடையை நாம் உணர முடியும். வரலாற்றை புரட்டி பாருங்க, எத்தனையோ மாபெரும் சாம்ராஜ்யங்கள் தோன்றியிருக்கு. ஆமா, எத்தனையோ மன்னர்கள் தங்களது பெயர் காலமெல்லாம் நிலைத்திருக்கும்னு கல்வெட்டுகளை வெட்டி வச்சிருக்காங்க. ஆனா சில நூறாண்டுகளில் அந்த சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்தது, மொழிகள் அழிந்தது, அந்த பெயர்கள் வெறும் தூசியாக மாறிப்போச்சு. ஆனா மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் ஒரு சிறிய அறையில் தன் நண்பர்களுடன் உணவருந்திக் கொண்டிருக்கும்போது காலத்தின் முடிவு வரை இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. கரெக்ட். அப்படி சொல்றாருன்னா அது ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வை அல்லது ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அப்படின்னு உரைவாதிடுது. அதாவது இது ஏதோ ஒரு சில வருடங்களுக்கு மட்டும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தற்காலிக சடங்கு கிடையாது. இது மனித குலம் இருக்கும் வரை தொடர வேண்டிய ஒரு நிரந்தரமான செயல்பாடு. சரியா சொன்னீங்க. இது வரலாற்றை ஒரு நேர்கோடாக பார்க்காம ஒரு ஆன்மீக மையத்தை சுற்றி சுழலும் ஒரு சக்கரமாக பார்க்குது. அந்த மையம்தான் இந்த திருப்பலியும் சிலுவை மரணமும். யுகங்கள் மாறலாம், மனித நாகரிகங்கள் பல பரிணாமங்களை அடையலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், ஆனா இந்த நிகழ்வு மட்டும் காலத்தின் முடிவு வரை நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமா இருக்கு. ஆமா, மனிதகுல வரலாற்றின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒரு மாபெரும் வளைவை இது உருவாக்குது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த நாவலாசிரியர் ஒப்புமைக்கே வருவோம். சொல்லுங்க. அந்த ஆசிரியர் தனக்காக ஒரு அத்தியாயத்தை மட்டும் எழுதிட்டு போகல. அந்த நாவலின் கடைசி பக்கம் வரை, கடைசி வார்த்தை வரை தன் இருப்பை உறுதி செய்யும் ஒரு விதியை எழுதிட்டு சென்றிருக்காரு. அருமை. ஒரு நதி தன் மூலத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் எப்படி தாகத்தை தணிக்குதோ அதுபோலவே இந்த திருப்பலி என்ற நிகழ்வு அந்த ஆதி தியாகத்தின் பலனை காலத்தின் முடிவு வரை மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்குது அப்படின்னு இந்த மூல உரை ஆழமா நம்புது. இந்த உரையின் மையமான தர்க்கமும் அதுதான்.
காலத்தின் முடிவு வரை என்பது ஏதோ ஒரு பயமுறுத்தும் உலக அழிவை குறிக்கும் சொல் கிடையாது. அது ஒரு நிரந்தரத்தன்மையை குறிக்கும் சொல். அதாவது ஒரு அடைக்கலம் எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உரை முன்வைக்குது. சரி, நாம் இப்போ இந்த ஆழமான தேடலின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நாம் எடுத்துக்கொண்டது மிகச்சிறிய ஒரு உரைதான். ஆனா அதுல நாம் கண்டெடுத்த பொக்கிஷங்கள் ஏராளம். நிச்சயமா பல கோணங்களில் நாம் இதை அலசியிருக்கோம். இதை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து பார்ப்பது மிக அவசியம். நான் ஒருமுறை தொகுத்து சொல்லிடுறேன். முதலாவதாக திருப்பலியின் தோற்றம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தொடங்குது என்பதை பார்த்தோம். இங்கு அவர் இறைவன் மனிதன் என்ற இரட்டை அடையாளத்தோடு முன்வைக்கப்படுகிறார். ஆமா, அந்த நாவலாசிரியர் நாவலுக்குள் நுழைந்த ஒப்புமையை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக இந்த உலகை பாவம் மற்றும் மரணத்திலிருந்து மீட்பதற்கான மாபெரும் திட்டமா சிலுவை மரணம் அமைந்தது என்பதையும், அது முன்கூட்டியே இறுதி இரா உணவில் ஒரு சடங்காக தோற்றுவிக்கப்பட்டது என்பதையும் புரிஞ்சுகிட்டோம். மேலும் நாங்க ஆழமா விவாதித்த அந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிற வார்த்தை, அது வெறும் குறியீடு இல்ல, அது ஒரு தியாகத்தை உயிர்ப்புடன் நிகழ்காலத்திற்கு கொண்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த தொடர்ச்சி என்பதை நாம விரிவாக அலசினோம். ஆம், இறுதியாக இந்த செயல்பாடு ஏதோ சில காலங்களுக்கு மட்டுமல்ல, மனிதகுலம் இருக்கும் வரை, காலத்தின் முடிவு வரை தொடர வேண்டும் என்ற மாபெரும் வரலாற்று பார்வையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். ஒரு சிறிய பத்திக்குள் பல நூற்றாண்டுகளின் நம்பிக்கை வேரூன்றி இருக்கு. இதை ஒரு வரலாற்று ஆய்வாக பார்த்தாலும் சரி, இறையில் பதிவாக பார்த்தாலும் சரி, மனித மனங்களை இது எப்படி செயல்பட வைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. சரி, உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் வழக்கம் போல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம் இந்த தேடலை தொடங்கணும் போது காலத்தை உறைய வைப்பதை பற்றி பேசணும் இல்லையா? ஆமா, காலத்தை பின்னோக்கி இழுக்கிறத பத்தி பேசணும். அதை மீண்டும் ஒரு முறை நினைவில் கொள்ளுங்க. ஒரு மாபெரும் தியாகத்தை காலத்தின் முடிவு வரை தொடர்ந்து நினைவுகூரும்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த தியாகம் உண்மையில் கடந்த காலத்தில் என்றோ ஒரு நாள் முடிந்து விட்டதா? இது ஒரு பெரிய கேள்விதான். அல்லது அந்த நினைவு கூர்தல் என்ற தொடர்ச்செயலின் மூலமாக அது வெறும் வரலாறாக சுருங்கி போகாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறதா? காலம் என்பது வெறும் நேர்கோடா, அல்லது நாம் மீண்டும் மீண்டும் அந்த பிரபஞ்ச மூலப்புள்ளியை நோக்கியே சுழன்று கொண்டிருக்கிறோமா? இது உண்மையிலே காலத்தை பற்றிய புரிதலையே மாற்றியமைக்கிற ஒரு சிந்தனை தான். இதை பற்றி சற்று ஆழமாக சிந்திட்டு பாருங்கள். காலம் பற்றிய உங்கள் பார்வையை இது சிறிதளவேனும் மாற்றுகிறதா என்று பாருங்கள். இந்த ஆழமான பயணத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.